கேத்தே ஃப்ரீமன். கேத்தே ஃப்ரீமன் யார் தெரியுமா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது பேர். ஸோ கேத்தே ஃப்ரீமன் அப்படிங்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு இண்டிஜினியஸ் அந்த சமூகத்துலேருந்து வந்தவங்க. இண்டிஜினியஸ் யாருன்னா ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினர்கள், இப்போ எல்லா இதில் இருக்க மாதிரி பழங்குடியினர்கள், அவங்களும் பல விஷயங்கள் பல போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி. 2000 ஒலிம்பிக்ஸ் சிட்னியில் நடக்குது. கரெக்ட். அப்போ இந்த கேத்தே ஃப்ரீமன் வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து பங்கு பெறுறாங்க. ஓகே ஓகே, அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இதில் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கிறாங்க. ஸோ மற்ற ஒரு சாதாரண ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ண ஒருத்தங்களாக இருந்தாலுமே கோல்டு மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிறது, அட்லீஸ்ட் ஜெயிக்கணுங்கிறது இருக்கும். பட் இவங்க வந்து இந்த அவங்களோட மொத்த கம்யூனிட்டியோட பெயின், இந்த கண்ட்ரியில் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஷோல்டரில் ஏற்றிட்டு வந்து நிற்கிறாங்க. 65,000 பேர் ஸ்டேடியத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஷார்ட் ஃபயர் பண்ணுறாங்க, ஓடுறாங்க, நடந்துக்கிட்டே இருக்குது. யாருமே அவங்க வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ஃபினிஷிங் லைன் முடியும் போது ஆளாக வந்து தள்ளி வின் பண்ணுறாங்க, கோல்டு மெடல் பண்ணுறாங்க. ஸ்டேடியத்தில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு வந்து கைத்தட்டுறாங்க. இது வந்து இதுவே நம்ம பெரிய விஷயமா, அவங்க வந்து இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அதுக்கு அப்புறம் நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருந்தது. என்னென்னா, ஆஸ்திரேலியாவோட ஃப்ளாக் எடுத்துகிட்டு பாதி ஷோல்டர்லையும், இண்டிஜினியஸ் ஃப்ளாகுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா எல்லா இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிக்கும் உண்டு, அதை எடுத்து ரெண்டையுமே போத்திக்கிட்டு அந்த கிரவுண்டை சுற்றி வளம் வர்றாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த யூனிட்டியை வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அதை பார்த்து அந்த 2000 ஒலிம்பிக்ஸில் இன்ஸ்பயர் ஆன ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரானவங்க ஏகப்பட்டவர் இன்றைக்கி வர அந்த இன்ஸ்பிரேஷனோடு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த ஒரு நாடு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற நாடு. 2024 ஒலிம்பிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 60 அடிச்சு நகர்த்தினாங்க, 63 மெடல், 4வது இடத்துல இருந்தாங்க. மொத்த பாப்புலேஷனே ஆஸ்திரேலியாவில் வெறும் 26 மில்லியன் தான். ஸோ நீங்கள் ஒரு பெர் கேபிட்டா மெடல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நம்பர் 1. ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா தான் நம்பர். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு புரியும்படியாக சொல்லணும்னா, பார்க்கக்கூடியவர்களுக்கு 0.5% கம்மியாக, உலக ஜனத்தொகையில் 0.5% கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு 4வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து இவங்களோட இதுபடி, அந்த பாப்புலேஷன் இதுபடி பார்த்தா பாரிஸ் அந்த நடந்ததில் வெறும் 4 மெடல் வாங்கினாலே இவங்க மற்ற சைனா யூஎஸ் கம்பேர் பண்ண. ஆனால் அவங்க வாங்கினது 63 மெடல், கோல்டு மெடல் மட்டும் அதில் 18. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் அப்படி பெருசாக விளங்குற நாடு தான் ஆஸ்திரேலியா. அந்த கிரேட்னஸ் வந்து அவங்களுக்கு யாரும் தூக்கி கொடுத்துடல, அவங்க ஏர்ன் பண்ணாங்க. ஏன் அப்படி ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மோசடி டாக்ஸ், where the conversation starts. ஓகே, சொல்லுங்கள், என்ன ஸ்போர்ட்ஸ்னாலே ஏன் இவ்வளோ? ஆனால் எல்லாருமே, நான் சும்மா பார்த்த வரைக்கும், நம்ம இந்தியாவிலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கோம், பார்த்த வரைக்கும் என்னென்னா, இங்கே ஆஸ்திரேலியா ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப அவங்க அக்ரெசிவ், ஒரு மாதிரி அக்ரெசிவ்னா நம்ம ஒரு வீடியோவில் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். நம்ம ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுவும் கிரிக்கெட் அப்படின்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அப்படின்னா அது வந்து எப்பொழுதுமே ரொம்ப கடும் கோவக்காரர்களாக இருப்பாங்க. ஸ்லெட்ஜிங் பண்ணுவானுங்க, ட்ராஷ் டாக்கிங் அது இதுன்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் இதற்கு வந்து ஒரு வகையான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. அதாவது ரொம்ப வினோதமான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. வரலாறு என்னன்னா, 1968 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விளையாடவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்திட்டம்லாம் இருந்திருக்கு. தெரியல, ஞாயிற்றுக்கிழமையாவது தூங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா சத்தம் போட்டு அதை வந்து அப்படியே மாற்றி வந்து ஞாயிற்றுக்கிழமைனா விளையாடக்கூடாது, விளையாடினா வந்து பெனல்ட்டி, ஃபைனு, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாதிரி இந்த கேத்தலிக்ல இருந்து வந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. தெரியல, எனக்கும் அதற்கான எக்ஸாக்ட் ரீசன்லாம் தெரியல. பட் இட் வாஸ் a very fun trivia. சும்மா நான் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ சம் ஆர்டிகல்ஸ். அங்கே அப்போ பார்க்கும்போது 1968 தான் வந்து இதை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, 1976 ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு தங்க பதக்கம் கூட இல்லாமல் ஒரே ஒரு வெள்ளி பதக்கத்தை வாங்கிட்டு ஆஸ்திரேலியா வீட்டுக்கு வந்திருக்கு. அடுத்த 50 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்படி இருக்கு. இல்லை, அதுக்கான அந்த ஒரு மானக்கேடு வந்து 1976 நடந்திருக்கு இல்லையா?
நடந்ததுக்கப்புறம் அப்போ இருந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, வெறும் டேலண்ட்டை வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடாது. இந்த விளையாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதில் நம்ம டைமை செலுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ், ஆமாம், விளையாட்டிற்காகவே ஒரு முழு பல்கலைக்கழகத்தை உருவாக்குன ஒரு நாடு. அதுவும் 81. இப்போ பண்ணலான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 1981 கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பண்ணி நம்ம ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக பயோமெக்கானிக்ஸ் அதாவது நம்மளுடைய உடலில் ஒரு விஷயத்தை மெக்கானிக்கலாக ஒரு விஷயத்தை பொருத்தி, இப்போ ஈவன் ஒரு ட்ரெட்மில்லாக இருக்கட்டும், ஆமாம், ட்ரெட்மில்லில் ஓட வைக்கிறது, இல்லை சைக்கிளையே நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போகிற சைக்கிள் இல்லாமல் அந்த ஸ்டேஷ்னரியான ஒரு சைக்கிளை வச்சு உன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ண முடியும் அப்படின்றத ரெப்பீட்டேட்டிவ் ட்ரைனிங் பண்ணுறது. நியூட்ரிஷன், நல்ல சாப்பாடு எப்படி ஒரு மனித உடலை மாற்றுது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதற்கான பலனை தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 2024 நம்ம பார்த்துருக்கோம். 2024 விடுங்க, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமே 2026, இதை தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பேராலிம்பிக்ஸ். தமிழ் தான் இல்லை பேராலிம்பிக்ஸ். இந்த பேராலிம்பிக்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிக்ஸ். அதில் ஏறக்குறைய பல மெடல்களை பரிசெடுத்து இப்போ வந்திருக்காங்க. இது இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஏன் அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்டிங்க பார்த்தியா, நிறைய விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு. அதாவது படிக்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 1981 பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, ஸோ பேசிக்கலாக பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஆமாம், பேஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் தானே. இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ உள்ள கிரிக்கெட்டர்ஸ் இப்போ தான் ஜிம்முக்கு போகிறது, நியூட்ரிஷன். எனக்கு தெரிஞ்சு 2010-15 அப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறதே நான் பார்த்துருக்கேன். நான் ஏளனமாக சொல்லணும்ல, பட் நீ பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக எப்படி இருந்திருக்காங்க. நம்ம பேரே குண்டப்பா விஸ்வநாத் அப்படின்னு அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். அவருக்கு திறமை இல்லைன்னு சொல்லலை, திறமை இருக்கு. ஆமாம், திறமை மட்டுமே நம்பி இல்லாமல் அந்த திறமையை தாண்டி ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்ற ஃபிட்னஸ்க்கான முதல் விஷயத்தை பண்ணதே நமக்கு தெரிஞ்சு கங்குலி தான் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அசாருதீனா இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி கபில் தேவ் காலத்துலேருந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் இந்த போட்டியை விளையாடணும் அப்படின்ற ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ இந்த விராட் கோலி அவங்கெல்லாம் யோயோ டெஸ்ட், அந்த யோயோ டெஸ்ட் அது இதுன்னு அவர் குடிச்சா நான் மினரல் வாட்டர் பாட்டில் தான் குடிப்பேன், அதுக்காகவே ஒரு வருஷத்துக்கு ஏதோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரோ. நீங்கள் தான் சும்மா மேல் டாப்பில் பார்த்தா ஆஸ்திரேலியெல்லாம் சும்மா வெறித்தனமாக பண்ணுவாங்க, ஏமாற்றி கூட விளையாடுவாங்க அப்படின்னா. பட் அவங்க நான் பார்க்குறதுன்னா தே டோன்ட் கிவ் அப். ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா எதுவும் கிடையாது, வி டோன்ட் கிவ் அப். கடைசி பாலோ இல்லை என்ன ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் கடைசி நிமிஷம் வர நாங்கள் சார் 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 உள்ள வந்துடுறீங்க, ஒரு காலம் மட்டும் வச்சு இன்னொரு காலம் யாரும் உங்க அப்பனா தூக்கி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியா. அந்த உண்மையாக அந்த மாதிரி தான் அந்த யோகி பாபு டாக்டர். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரையல் தன் போனால், அதில் அதான் சொல்கிறேன், அதில் யாருமே ஸ்போர்ட்ஸில் போய் அங்கே இது பண்ண போகிறதில்ல, ஒலிம்பிக்ஸ் போகிறதில்ல. ஆனால் அவ்வளோ ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ட்ரையல் தன்னா நீங்கள் சைக்கிள் போயிட்டு, ஸ்விம்மிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ரன்னிங் 3 முடிச்சுட்டு யார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு ஈவெண்ட். அது ஆக்சுவலி அதில் வின் பண்ணி எதுவுமே ஒன்றுமே யாருக்கும் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஆனாலும் அதுக்கு ஒரு 1000 பேர் வர்றாங்க கண்டிப்பாக. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மேரத்தான் ஓடுறது இப்போ காமன் ஆயிடுச்சு, இந்தியாவிலையும் ஆயிரக்கணக்கான ஓடுறாங்க. அது பட் நான் சொல்கிறது இது ஒரு காமனாக ஒரு சிட்டியில் நடக்கிற ஒரு பெரிய மாரத்தான் ட்ரையல் தண்ணி, இது எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு கார்னரில் அப்படி நடக்கிற, அதுக்கு 1000 பேர் வர்றாங்க. நீங்கள் அதுக்கு 1000 பேர் வந்திருக்காரு, இவர் குடும்பத்தோட போயிருக்காரு ஒரு பக்கம். அந்த ரோட்டு வழியாக நான் போனால் என்னெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டானுங்க. இது நான் உண்மையாக ஒலிம்பிக்கில் அந்த 76 நடந்த அந்த சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க, அதிக கோல்டு மெடல்கள் வின் பண்ணக்கூடிய, அதிக தங்கப்பதக்கங்கள் வின் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம், அதாவது டீம் ஸ்போர்ட்ஸ். அதனால் நீங்கள் முன்னாடியே நம்ம இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னது ஆஸ்திரேலியா ஸ்விம்மிங். ஏன் ஸ்விம்மிங்கில் மட்டும் அதுதான் ஏன்னா ஸ்விம்மிங் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்விம்மிங்
கேனோயிங்கிறாங்க, அதுவும் அந்த ஆமா, அந்த அந்த கப்பல் அந்த வச்சு ரோயிங் பண்றது. அது அந்த விஷயம். இதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு 3-4 வந்து டீம் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் போலோ, வாட்டர் போலோ. இந்த மாதிரிலாம் வந்து எங்கே வந்து நம்ம உள்ளே போய் ஜெயிச்சோன்னா 1க்கு 10 பதக்கமாக கிடைக்கும். ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு 10 அடிகள். ஆ, ஆமாம், இப்போ அந்த ஸ்விம்மிங்கு நீங்கள் எடுத்திங்கன்னா மக்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போதும். 100 மீட்டர் ஸ்விம்மிங் போகலாம், ஆமாம், 400 மீட்டர் போகலாம், ரிலே ரிலே போகலாம், போகலாம், பேக் ஃப்ளிப் அடிக்கலாம், நம்ம பட்டர்ஃப்ளை எல்லா அடிக்கலாம், எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து ஒரே ஆளே பங்கு ஒரே ஆளே பங்கு பெறலாம். அந்த மாதிரி இருந்த ஒருத்தவர் தான் வந்து அந்த இயன் தோர்ப் அப்படின்றவர் இல்லையா. அவர் வந்து ஒரு 2 அதே தான் அந்த 2000, 2004, 2008 இந்த மாதிரியான ஒரு 3 ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து மிக வலிமையாக வந்து வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தவர் அவர். இந்த மாதிரி அவங்க வந்து அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த போட்டிகள், இந்த விளையாட்டுகளுக்கு தேவையான விஷயங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், எல்லா ஊராக எல்லா இடத்துலையும் வந்து இப்போது சில நாடுகள்லாம் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழும் வீடுன்றது உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடாகவே இருக்காது. எல்லாமே இப்போ அப்பார்ட்மெண்ட், அடுக்குமாடி கட்டடங்கள், கவர்மெண்ட் தான் உங்களுக்கு. ஆமாம். ஆனால் அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டக்கூடிய ஒரு இது சூழ்நிலைனால அடுக்குமாடி கட்டடங்களில் மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருவாங்க. வேற இடம் இருக்காது, இடம் இருக்காதுன்றனால அதாவது ஒன்றா வந்து ஒரு 10 மாடிக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல், இன்னொரு 10 மாடிக்கு இன்னொரு ஸ்விம்மிங் பூல்னு கொடுத்துருவாங்க வந்து. ஸோ அங்கேயும் அதனால தான் இந்த ஜோசப் ஸ்கூலிங்னு ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் வந்து ஃபேமஸ் ஆனார். 2020 நினைக்கிறேன், 2020 2016 வந்து தங்க பதக்கத்தை எடுத்து வந்தவர். பட் இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து குழந்தைகள்லேருந்தே அந்த குழந்தையாக இருக்கும்போது 1 வயது குழந்தையிலேருந்தே வந்து நீச்சல் அப்படின்றது அதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் கூட எப்படி சொல்கிறோம்னா லைஃப் ஸ்கில் அப்படின்றோம். ஆமாம், ஒரு நீச்சலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு டிரைவிங்காக இருக்கட்டும், அந்த லைஃப் ஸ்கில் அப்படின்றோம். அதை வந்து முதல் வயதுலேருந்தே வந்து பெற்றோர்களுடன் குழந்தைய வந்து தண்ணியில் இறக்கிடுறாங்க, சும்மா தூக்கி போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இல்லை இப்போ நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன். அதுதான் உண்மை. இப்போ 3 வயதுலேயே இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் வந்து அதுவும் ஸ்பெஷலாக வந்து எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னா தெரியாது. சில பெற்றோர்கள் வந்து ஸ்விம்மிங் கூட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்சம் அர்பன் ஏரியாலலாம் வந்துருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு அகைன் ஒரு மேபி அது ஒரு லைஃப் ஸ்கில்லாக மட்டும்தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அதை லைஃப் ஸ்கில் ப்ளஸ் காம்படிட்டிவாகவும் மாற்றுறாங்க ஒரு ஸ்டேஜ். இல்லை, அங்கேயும் இருக்குது, காம்படிட்டிவ்லாம் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இங்கே ஒரு லைஃப் ஸ்கில்லாக ஆரம்பிச்சு அது காம்படிஷனாக போகுது. அங்கே முதலேருந்தே காம்படிஷனாக இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட வந்து அரசியலும் இருக்குது அது சார்ந்து. அது நம்ம இன்னொரு டாப்பிக்காக பேசுவோம். பட் அதான் இந்த மாதிரியான ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், கராத்தேவாக இருக்கட்டும், அதோடு நின்றுடுது. அதை தாண்டி வந்து மற்ற விஷயங்களுக்கு போக மாட்டேங்குது. 1950கள்லேருந்தே வந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறம் வந்து அங்கேருந்து அடி வாங்கினவங்க எல்லாம் அகதிகளாக இங்கே வராங்க. ஐரோப்பா நாடுகள்லேருந்து இங்கே வராங்க. அவங்க வந்து கொண்டு வந்தது தான் வந்து கால்பந்தெல்லாம் அவங்க கொண்டு வராங்க வந்து அது ஒரு அளவுக்கு. ஆனால் அது அவங்களுடைய மக்களிடையே வந்து அது ஃபேமஸாக இருக்கே தவிர ஆஸ்திரேலியன்றவங்களுக்கு ஃபேமஸாக இல்லை. அது இப்போ தான் அது இதாகுது. இப்போ வந்து லீக், ஆஸ்திரேலியன் லீக் அப்படின்ற அழைக்கப்படுகிற இப்போ நம்ம ஊர்லேயே இருக்குது ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்கிறோம். ஐபிஎல் மாதிரி இந்தியன் சாக்கர் லீக் அப்படின்னு ஐஎஸ்எல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அளவுக்கு இந்த லீக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. மறுபடியும் இந்த மக்கள் வந்து இதில் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வெறும் 26 மில்லியன், 2.5 கோடி பேர் தான் மொத்த ஆஸ்திரேலியாவிலே இருக்காங்க. பெங்களூரோட மொத்த மக்கள் தொகையோ அவ்வளோதான் மொத்த ஆஸ்திரேலியாவில் இருந்து இருக்காங்க. என்னடா கோடிக்கணக்கில் வரனா ஆள் இருக்கு வரும் அப்படின்னு இல்லை, கம்மியான இருக்க இடத்துல எப்படி ஃபேமஸாக முக்கியம். இதுக்கு அதான் இது வந்து ஒரு நல்லது கெட்டது இருக்குது. கம்மியாக இருக்கிற ஆட்கள்னால உங்களுக்கு வந்து காம்படிஷன்றது கரெக்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்குது. இப்போ 150 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு 100 விதமான பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், போட்டி அதிகமாக இருக்கும். போட்டி அதாவது போட்டின்றது அங்கே விளையாட்டில் போட்டி இருந்தால் கூட பரவாயில்ல, உள்ள வரதுக்கு சொல்கிறேன். வெளியில் வந்து ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குல்ல. ஒருத்தனுக்கு செல்வாக்கு இருக்கும், ஒருத்தனுக்கு வேற ஏதாவது இருக்கும், அரசியலாம், அந்த மாதிரி எதோ விஷயங்கள்லாம் வந்து சிக்கி முக்கி நம்ம வர வேண்டியதாக இருக்குது அடிபட்டு. இங்கே அந்த மாதிரி கிடையாது. விளையாட்டாக பார்க்குறாங்க. அந்த போட்டியில் யார் நல்லா இருக்கானோ நான் பெரிய ஆளே வந்து சின்னவனை வந்து தட்டி கொடுத்துட்டு ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனத்தன்மை இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா கண்ட்ரிலையும் கொண்டு வர தான் ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேச்சுரலாகவே இருக்குது. நான் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் தயாராகிறதுக்கோ வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு இல்லை, பொதுவாக இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எப்படி பார்க்குறேன்னா,
நீ இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு நீ ஒரு வாய் எடுத்து நீ வெளியே போறியா, அதுக்கே உனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நீ ஒன்றும் பெரிய ஸ்டீவாக் ஆக வேண்டாம், இல்லை ஏன் தோர் பார்க்கணும். நீ இது உனக்கு பண்ணணும், உனக்கு ஆசையாக இருக்கா ஸ்போர்ட்ஸ், உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தான் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இப்போது நம்ம ஊரில் கிரிக்கெட் ஆடணும்னு போனால் நம்ம சரி ஓகே ஒரு பேட்டு பால் எடுத்து லப்பர் பந்து வச்சு ஆடுறதுக்காக போவோம். இங்கே நம்ம கிரிக்கெட் ஆடணும்னு போனால் நல்லா வந்து லெதர் பாலில் பேடு இதெல்லாம் போட்டு ஆடுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது நமக்கு. அதுக்கான ஒரு பெரிய செலவும் இல்லை. நீங்கள் எந்த கிரேடில் வேணாம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதுக்கும் தனியாக எல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. கொஞ்சம் மீடியமாக விளையாடுவீங்களா, அதுக்கு ஒரு கிரேடு. நல்லா விளையாடுவீங்களா, நேஷனல் போக போகிறீங்களா, பிக் பாஸ், எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் லிட்ரலாக ஒரு சப்பர்ப், அந்த புறநகர் பகுதின்னு சொல்லலாம், ஒவ்வொரு சப்பர்புக்கும் ஒரு ஓவல் கட்டி வச்சிருக்காங்க. ஓவல்னா என்னன்னா ஒரு கிரவுண்டு. அண்ணா நகர் உனக்கு ஒரு கிரவுண்டு, ஒரு டி நகர் உனக்கு ஒரு கிரவுண்டு, நுங்கம்பாக்கம் உனக்கு ஒரு கிரவுண்டு. கிரவுண்டா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சென்னை 20 வரணும் அந்த மாதிரி கிரவுண்ட்ல 100 பேர் விளையாடுறாங்க. இட்ஸ் a perfect ஓவல். அல்ஃபோன்சா கிரவுண்ட் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து அதான் வந்து டர்ஃப் இல்ல சிந்தட்டிக், என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு தேவையோ அதை மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் வந்து கவர்மெண்ட்டே மோஸ்ட் ஆஃப் த இது அண்டர்டேக் பண்ணி பண்ணுற மாதிரி தான். ஐ மீன் அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு எல்லா இடத்துலையும் அந்த இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ். அந்த இன்ஸ்டிடியூட்டு இப்போ வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ்க்காக, அதாவது வெறும் ஆஸ்திரேலியர்கள் இல்லை, அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாருமே அவங்கவங்க நாட்டிலேருந்து இங்கே வந்து அவங்களுடைய வீரர்கள் வந்து பயிற்சி பெற்று அதற்கான வந்து, ஏன்னா இதுக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் டீம், வெறும் பர்ஃபார்மன்ஸ் டீம்னு ஒரு 200-300 பேர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரரின் அவருடைய வந்து பாடி உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அந்த உடல் அமைப்புக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், கையில் எவ்வளோ சதை இருக்கணும், காலில் எவ்வளோ சதை இருக்கணும், அப்படின்ற அளவுக்கு உங்கள் வெயிட்டு கரெக்டாக இந்த புள்ளி விவரம் அப்படின்றது வந்து இந்த வந்து 0.4 இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ இருக்கணும். இந்த இந்தியாவில் வந்து நான் படித்த அட்லீஸ்ட் அந்த டைமில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸ்போர்ட்ஸுக்கு. அட்லீஸ்ட் எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் வந்து இருக்கும், ஆனாலும் அது 10th 12th போகும்போது அந்த பெரிய ஸ்கூல்லுமே இந்த ஒரு வருஷம் மட்டும் நீ விளையாட வேணாம்ப்பா, நீ வந்து படிச்சுட்டு இது பண்ணி எல்லாம். ஸோ அது ஒரு வந்து ஒரு வித்தியாசமாக நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்குது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு இயர் 9க்குள்ளேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியும் 9க்குள்ளே கண்டுபிடிச்சா நீங்கள் அந்த இதில் ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு எந்த வித தடையுமே இங்கே வந்து கிடையாது இல்லையா. அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறனால அதில் வந்து ஈஸியாக போயிட்டு இருக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அந்த அக்ரெசிவாக இருக்காங்க, ஃபீல்டில் இருக்காங்க, ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த ஆஸ்திரேலியன்ஸ் பொதுவாகவே அந்த ஸ்போர்ட்ஸில் போய் உள்ளே ஜெயிக்கணும்னே நினச்சிட்டே இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழியெலாம் இருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜெர்மனி வந்து பெரிய அவனுங்க வந்து பைசன் காலமாக கிடையாது. இப்போ நம்மளாம் அதான் நம்ம சொன்னால் பல விஷயங்கள் தாண்டி இப்போ ஒரு கிரிக்கெட்டுக்கு நம்ம யாராவது வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களாம் வந்து இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அங்கே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்க போகுது. ஆமாம் இல்லையா? இல்லை, இது ரொம்ப உண்மை. இது இப்போது நம்ம ஊருக்காரரு நட்ராஜனுக்கு ஷூ வாங்குறதுக்கு காசு இல்லை. ஆமாம். அதனால இன்னைய தேதிக்கு அவர் ஐபிஎல் எங்கெங்கெல்லாம் ஆடுறாரோ அந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் ஊரில் திருப்பி ட்ரைனிங்க்கு பண்ணி கொடுக்குறாரு. ரிங்கு சிங்கும் அந்த மாதிரி தானா, எல்லாம் விளாடுற காசு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி பசங்க ஏதாவது விளையாடி கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்கணுன்றதுக்காக பண்ணி ரொம்ப பேர் அப்படி இந்த ஐபிஎல் மூலமாக அந்த மாதிரி அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிலாம் நமக்கு வந்து இருக்குது. அது மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றதோட கம்மி. ஆமாம், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொன்ன மாதிரி இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து அவங்க வெளியே வர்றதுக்கான சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேஸ்லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாடி அண்ட் மைண்டை வந்து கொண்டு போகிறனால தான் அவங்க வந்து இப்போ அந்த வேர்ல்டு கப் முடிச்சுட்டு என்ன கால் மேலே வேர்ல்டு கப் கால் போட்டு ஒரு மரியாதை, ஒரு உலக கோப்புன்னு அதுக்கு ஒரு மரியாதை. அதனால தான் தடவை நீங்கள் ஜெயிக்கலன்னு வேற இவங்க வந்து அதை வந்து இது தண்டிச்சிட்டாங்க.
அவங்க மொத்தமே அவ்வளோதான். அவங்களுக்கு இது உள்ளே போகணும், ஜெயிக்கணும், வெளியே வரணும், அவ்வளோதான். வேர்ல்டு கப் கிடச்சிருச்சா ஓகே வில் என்ஜாய், அவ்வளோதானே தவிர அதுக்கு ஒரு மரியாதையை போட்டு அதுக்கு ஒரு மாலை மரியாதையெல்லாம் செலுத்திலாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அவங்க வந்து அதை மரியாதை குறைவாக பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தோணல. திங்க் நேச்சர்லேயே அவங்க அப்படி தான். அவங்க ஜாலி. நீங்கள் ஷூலையே பீர் ஊற்றி குடிப்பாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்ட் தான் அவர் சொல்கிறது. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு இதுக்காகுங்க, அது ஒரு ட்ரெடிஷன். சும்மா ஏதோ நீங்கள் ஏதாவது டெய்லி வந்து ஷூவில் வந்து ஊற்றி குடிப்பாங்கன்னு கிடையாது. அது ஒரே ஒரு நாள் தான், அது ஒரு இதுக்காக விஷயத்துக்காக பண்ணுறது. பட் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஒரு திறன் இருக்கு. கடவுள் வந்து தான் இப்போ மாட்டுக்கறி திங்கிறாங்க, பன்னிக்கறி திங்கிறாங்க, அதை திங்கிறாங்க, இதை திங்கிறாங்கன்னா ஓகே, அதெல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடுனால மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி ஆறாங்க அப்படின்றதும் கிடையாது. இவங்களுக்கு சில பல விளையாட்டுகள் விளையாடக்கூடிய அந்த வீரர்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்றது போகிறது வரலாம். மற்றபடி நார்மலாக நம்ம ஊரில் இருந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் எங்கேயும் சாப்பிட்றாங்க. அதே தான் விஷயங்கள் தான் நடக்குது. பட் இருந்தாலும் அந்த விளையாட்டுக்குன்னு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இப்போது சமீப காலத்தில் திருப்பியும் இப்போ வந்து எவ்வளோ $40 மில்லியன் ஏதோ வந்து ஒதுக்கியிருக்காங்க வெறும் புதுசாக ஒரு ஸ்டேடியம் கட்டுவதற்காகவும். இது எல்லாமே 2024 ஒலிம்பிக் போட்டியில் நடந்த அந்த வெற்றி, அந்த 63 மெடல் இதெல்லாம் கொண்டு வந்தது காரணமாக ஓகே இப்படி இருக்குன்னா 2028, 29 எப்போ அடுத்த ஒலிம்பிக்ஸில் நடக்கும்போது நம்ம இதுவும் இன்னொரு பெட்டராக பண்ணணும் அப்படின்றது தான். ஏறக்குறைய வந்து 550 மெடல் வின் பண்ணியிருக்காங்களாம் இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸில். அதாவது 1896 இப்போ வரைக்கும் வந்து அண்ட் 10th ஓவரால். ஆமாம், மொத்த உலகத்தில் டாப் 10ல் 10th பிளேஸில் இருக்காங்க இப்போதைக்கு. பட் அதெல்லாமே இப்போ வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவை இருக்கோ அதுலேயுமே வந்து இப்போ ஆட்கள்லாம் வந்து இது பண்ண. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ இந்தியாலாம் வந்து அந்த கயாக்கிங் அதிலலாம் வந்து ஆட்கள் செலுத்துவாங்களாங்கிறதே ஒரு டவுட் இருக்குது. இல்லையா? அந்த கயாக்கிங் கூட இல்லை, இன்னொன்று வந்து அந்த ஷிப்பு ஒன்று பெருசாக ஒன்று, அது பேர் என்னன்னு அந்த செயிலிங்லலாம் வந்து ஆஸ்திரேலியா வந்து மெடல். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அது மாதிரி அது ஒரு தனித்திறமை. ப்ளஸ் அந்த சர்ஃபிங்ன்றது இங்கே இருக்கக்கூடிய வந்து ஆஸ்திரேலிய மக்களின் ஒரு அது லைஃப் ஸ்டைல்லையே ஒன்று கலந்துருக்கு. ஆமாம், ஏன்னா பீச் சைடாக தான் மக்கள் பாப்புலேஷன் இருக்கு. ஏகப்பட்ட பாப்புலேஷன் உங்களுக்கு பீச் சைடு தான். ஸோ பீச் பக்கத்தில் இருக்குன்றனால இங்கே அலைகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆமாம், சர்ஃப் பீச்சஸ்னே எல்லா இடத்துலையுமே தனித்தனியாகவே வந்து வச்சிருக்காங்க. சூறாவளி வருதுனாலே இவனுங்க ஜாலியாக எகிரி தான் போய் விளையாடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆனால் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மென்டல் அந்த ஃபிசிக்கல்லையும் சேர்ந்து வந்துடும் நினைங்க. இப்போ தெரில நம்மளாம் அவ்வளோ போய் தைரியமாக அந்த சர்ஃபிங்கில் போய் அங்கே உள்ள இருந்து பண்ணுவோமாங்கிறதே எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்சாலுமே இப்போ ஆனால் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மெரினா கடற்கரையிலேயே வந்து நிறைய பேர் வந்து சர்ஃப் கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை, பாண்டிச்சேரியில் அந்த சைடில் வந்து நிறையா வந்து சர்ஃபிங்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அங்கே ஏன் நம்ம வந்து விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஷயம், நீ சின்னவன் பெரியவன் பார்க்காம இணைக்கக்கூடிய ஒரு விஷயம், இதற்கான ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த லகான் திரைப்படத்துலேருந்து சக்குதே இந்தியாவிலேருந்து நம்ம பைசன் காலமாடான் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு சின்னவன் வந்து பெரியவனை எப்படி அடித்து மேலே வரத்துக்கு விளையாட்டு என்பது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கருவி அப்படின்னு தெரியுது. அதையும் தாண்டி நம்ம ஏன் அங்கே வந்து ஒரு அரசியல் பார்க்கணும், இல்லை அங்கே எதுக்கு வந்து மற்ற விஷயங்களை ஒரு வன்மத்தை ஏன் அங்கே கொண்டு வரணும், நம்ம வந்து ஏன் வளர்க்கக்கூடாது? அந்த முடிவாக வந்து சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். ஸோ இங்கே வந்து மக்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஐ மீன் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அரசியல் இல்லாமல் வழங்கப்படுகிறது. ஸோ அவங்க அதை ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்தியா மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தடை இல்லாமல் கொடுக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து அதை ஏர்ன் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு இருக்கும். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக அட்லீஸ்ட் ஈக்குவலண்ட்டாக ஸ்போர்ட்ஸை வந்து பார்க்குறது வந்து நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிறோம். இல்லையா? நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. See you in another video. Ta-da, bye-bye. Bye.